சேம் சர்ஜரி தான் எனக்கும். பட் நான் பைக்ல போல ஒர்க் பண்றப்ப கீழே விழுந்து 2 லெக்லயும் லிகர்மெண்ட் சர்ஜரி பண்ணிட்டு 1 இயர் வீட்லயே வெட்டியா இருக்கேன். மரியாதையே இல்ல ப்ரோ, வீட்ல செத்தலாம் போல இருக்கு. இது அந்த வீட்ல மரியாதையோட நிறுத்தணும். செத்தலாம் போல இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தப்பு. அது என்ன அப்படி நினைக்கிறது எப்பவுமே நம்ம வீட்டுல அப்படி அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஒண்ணு அது கஷ்டமா நினைப்பாங்க. அதுக்கு விட்டுல மாட்டாங்க. வெளிநாட்டுல எழுதி போட்டுருவாங்க. உடனே வீட்டுல வச்சுருவாங்க. மீண்டு லைஃபோட கடினமான ஸ்டேஜ் தான் ப்ரோ ஒண்ணு வந்து உருவாக்கும். தங்கத்தை என்னைக்காவது வந்து அப்படியே எடுத்து அப்படியே செஞ்சு பாத்திருக்கியா? நெருப்புல போட்டு சுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த தங்கத்தையே உருவாக்க முடியும். அது கிரீடமா இருந்தாலும் சரி, மெட்டியா இருந்தாலும் சரி, மோதிரமா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி எப்பவுமே நீ ஒரு தங்கம் தான் நெருப்புல போடப்படதான் அப்படியே ஜொலிப்போம், அப்படியே பிரகாசமா இருக்கும். தாரா கதை பாத்திருக்கியா? பியூர் விளையாட்டு இருக்கும். என்னடா இதோட 2 லட்சம் கேப்ப நீ அது நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் தெரியும், சில பேர் தெரியாது. சொல்றேன், நீ போய் கோல்டு மாத்திட்டியா? இப்ப நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் வச்சிருப்பேன், ஒரு வருஷத்துக்கு போடுவேன். அதுக்கு நான் 6 பிரேஸ்லெட் மாறிடுவேன். இப்ப நான் ஒரு 5 பவுன் வச்சிருக்கேன். போய் 5 பவுன் கொடுத்தா அது 4 பவுன் 4.9 பவுனா மாறும். 10 பவுன் எடுத்துக்குவோம். மெசேஜ் சொல்லுவான், தேய் பண்ணுவான். ஓலா போவாங்க வரும். அது சொல்லணும். அழகா இருக்கும் அந்த பேஸ்ட். கட்டிங் டிசைனா இருக்கும். அப்படியே எங்க பார்த்தாலும் மின்னும். ஆனா அதை கொண்டு போய் மாத்தினா அவன் நெருப்புல போட்டு கருப்பாக்கி சுத்தி எடுத்து கண்ணு அடிச்சு அதை உருக்கி ஒரு மாதிரி பியூர் கேட்ட உருண்டையாட்டு கொடுப்பான். அது உருண்டையா கூட இருக்காது, ஒரு மாதிரி கட்டையா இருக்கும். கையில இப்படி இருந்துச்சு அப்படின்னு அதோட வேலையை பார்த்தா கணக்கு போட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நெருப்புல போட்டு மறுபடியும் செய்வாங்க. அப்படியே மரணமா பாலி கழிச்சுல போட்டு அது வேலை அதை எடுத்து நம்ம போயிடலாம். ஆனா அதை கொடுத்து நம்ம அழகா வாங்கிக்கலாம். ஆனா மேல ஒரு 60 போட வேண்டியது இருக்கும். எல்லாமே அப்படிதான். உங்களோட டாப் டைம்ஸ் தான் உங்களை வந்து உருவாக்கும். நீங்க யாருன்னு எனக்கு இருக்க பிரச்சனை நான் என்னவோ ஆகி மிக்ஸ் ஆகி வாழ்க்கையே போச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனேன், இப்படியே போச்சு அப்படியே போச்சு போயிட்டு உங்க கூட வந்து சென்டிமெண்ட் யூடியூபர்ஸ் புடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஐயோ அப்படியே போச்சுக்கோ அப்படியே போச்சுன்னு கூட போட்டுடலாம். அதெல்லாம் கிடையாது. டாப் டைம்ஸ் டிசைட் பண்ணுங்க யாருன்னு. மறுபடியும் வந்தா மறுபடியும் போட்டா மறுபடியும் யாரு நாமதான் அப்படி போயிடணும்.